வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம யூபிஎஸ்க்கு வர டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம ஒரு 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மராக இதை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆடியோ போர்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதான் வந்து யூபிஎஸ்க்கு வர டிரான்ஸ்ஃபார்மரு. கம்ப்யூட்டருக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல யூபிஎஸ், அந்த யூபிஎஸ்ஸில் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி நம்ம 12 வோல்ட் லைன் எடுக்குன்னு பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு இது ஆம்ஸ் கூட கிடைக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஏசி நம்ம சர்க்யூட் மூலமாக ஏசி கொடுத்தா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு, அதே மாதிரி 240 வோல்ட்டு ஏசி அவுட்புட்டு இங்கே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போனால், இந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக நம்ம 230 வோல்ட்டை கொடுத்து இந்த பக்கம் வந்து நம்ம 12 வோல்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு இதில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வயர் வரும். 5 வயரில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு கருப்பு வயர் ஒன்று வருது பார்த்தீங்களா. அந்த கருப்பு வயர் எப்போயுமே அவுட்புட்டை பொறுத்தளவுக்கு காமனாக தான் இருக்கும். மற்ற அந்த 4 வயரில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி நம்ம இதுக்கு லைன் கொடுத்து வோல்ட் வருதான்னு பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா. இப்போ மல்டிமீட்டரில் 200 ஓம்ஸ் லைனில் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு இந்த கருப்பு வயர் இருக்குல்ல, பிளாக் வயரு, அதை வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அந்த கருப்பு ப்ராப்பை அதில் வச்சுக்கிறேன். அந்த கருப்பு வயரில் கருப்பு ப்ராப்பை வச்சுக்கிட்டு இப்போ வைண்டிங் செக் பண்ணலாம். இப்போ இந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி காட்டலை. இது பார்த்தீங்கன்னா இது கண்டினியூட்டி காட்டலை. இது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி காமிக்குது. 8.6 ஓம்ஸ் வருது. அடுத்த வைண்டிங்கை பார்க்கலாம். அடுத்த வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 8.1 ஓம்ஸ் வருது. கவுன்ஸ் பார்த்தோம்னா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் கிடையாது. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது தனி வைண்டிங்கு. நம்ம வந்து இந்த வயரு அல்லது இந்த வயரு, இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் லைனு இதில் தான் நம்ம கொடுக்க வேண்டி வரும். இப்போ இந்த வைண்டிங்கை பார்க்கலாம். இந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த 2 பின் இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்த்தோம்னா இது ஓம்ஸ் காட்டுது. இது வந்து செகண்டரி லைனு. இது வந்து 230 வோல்ட் லைன் கிடையாது. இது வந்து ஸ்டெப் டவுன், அதாவது வோல்ட் கம்மியாக வர லைனு. அநேகமாக இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் இந்த 2 வயருக்கு பார்த்தீங்களா, சிகப்பும் ப்ரௌனு, இந்த வயர் வந்து நம்ம பேட்ரிக்கு வந்து சார்ஜிங் போகிற வயராக இருக்கும். பேட்ரிக்கு வந்து சார்ஜிங் கரண்ட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த வைண்டிங் தான் இந்த 2 வயரு. இந்த 3 தான் நம்ம வந்து வோல்ட்டு இன்புட் கொடுக்குறது. இப்போ நம்ம வோல்ட் இன்புட் கொடுக்குற லைனை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வோல்ட்டை கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த காமன் இருக்குல்ல, அந்த பிளாக்கு, அந்த பிளாக்கில் இது வந்து 230 வோல்ட்டு வயர். அது ஒரு பேஸு ஒரு நியூட்ரல் அந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கனெக்ஷனை நான் அந்த பிளாக் வயரில் அந்த பின்னில் சொருகிறேன். இன்னும் நான் வந்து இந்த டேப் இருக்குல்ல ப்ளூ, அதில் சொருகிறேன். சொருகிட்டு ஆன் பண்ணி இங்கே அவுட்புட்டில் எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அவுட்புட் லைனை நம்ம கட் பண்ணிக்கலாம். வயரை கட் பண்ணிட்டோம்னா நம்ம இதில் எத்தனை வோல்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த லைனு கொடுத்துருக்கு, ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு இந்த மீட்டரில் ஏசி வோல்ட் லைனை வச்சுக்கலாம். நம்ம 200 வோல்ட் லைனில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வைண்டிங்கில் வோல்ட் செக் பண்ணுவோம். 17 வோல்ட் ஒன்று வருது. இந்த வைண்டிங் செக் பண்ணுவோம். இது வந்து 8 வோல்ட் வருது. நமக்கு வந்து இந்த லைன் தான் நம்ம வோல்ட் கொடுக்கணும். ஆனால் இது வந்து வோல்ட்டு கூட வருது. இந்த வோல்ட்டு கூட வர லைனை வந்து நீங்கள் DDA 2030 சிங்கிள் பவர் சப்ளைக்கு உள்ள ஆடியோ போர்டுக்கு நீங்கள் சிங்கிள் பவர் சப்ளை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுலேயே வந்து வோல்ட் நம்மளுக்கு கம்மியாக வேணும், இல்லை நம்மளுக்கு வந்து LA 4440 இந்த மாதிரி ஆடியோ போர்டுக்கலாம் வோல்ட்டு கம்மியாக தான் கொடுக்கணும். அந்த மாதிரி இதுக்கு நம்ம அடுத்த வைண்டிங்கில் கொடுத்து பார்க்கலாம். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் வயரை எடுத்துகிட்டு அதை எடுத்து இந்த மஞ்சள் கலர் வயரில் கனெக்ஷன் கொடுக்குறேன். அடுத்த வைண்டிங் இப்போ வோல்ட்டு அதில் எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம்.
ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டா பார்த்தீங்களா 14 வோல்ட் வருது, 14.5 வோல்ட் வருது. முதல்ல வந்து 17 வோல்ட் வந்துச்சு, இது 14.5 வோல்ட் வருது. இந்த வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஆடியோ போடோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அவுட்புட்டில் ஒரு செகண்டரி வயர் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, 2 வைண்டிங் மட்டும் உள்ளது, சார்ஜிங் வைண்டிங்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வோல்ட் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்ட்டு இந்த 2 பின் இருக்குல்ல அதில் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இதில் 17 வோல்ட் வருது. இது வந்து சார்ஜிங் கரண்ட்டுக்கு வர்றது லைனு. இந்த மாதிரி இதில் 2 அவுட்புட்டை எடுத்துக்கலாம். அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு 14 வோல்ட் லைன் வருது, இந்த பக்கம் வந்து ஒரு 17 வோல்ட் லைன் வருது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பவர் சப்ளைக்கு ரெடி பண்ணி ஒரு ஆடியோ போர்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும், இந்த பக்கம் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து இது வந்து ஒரு 7 ஆம்ஸ் இருக்கும் என்னோடய கணிப்பு. இந்த பக்கம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஆம்ஸு கூட கிடைக்கும், இந்த வோல்ட் எடுத்திங்கன்னா. இந்த பக்கம் சார்ஜிங் லைனில் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா 2 வயர், அந்த இதில் எடுத்திங்கன்னா ஆம்ஸ் வந்து 2 ஆம்ஸ் இந்த ரேஞ்சு தான் கிடைக்கும். இந்த பக்கம் எடுத்தால் தான் ஆம்ஸ் கூட கிடைக்கும். இப்போ இதை ஒரு பவர் சப்ளையில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த செகண்டரி வைண்டிங் வேறு நம்ம பற்ற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் பவர் சப்ளை, 4 டயோடு போட்டு ஒரு கண்டென்சர் போட்டது பிரிட்ஜு சிங்கிள் பவர் சப்ளை. இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து அதில் வோல்ட் அவுட்புட்டு டிசி வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு ஏசி இன்புட்டு கொடுத்துருக்கேன். இந்த சைடு இன்னொரு வயரை ஏசி இன்புட்டு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பவர் சப்ளையில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிசி அவுட்டு வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பவரை ஆன் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மீட்டரில் டிசி வோல்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ வோல்ட் எத்தனை டிசி வோல்ட் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். 19.4 வோல்ட்டு டிசி அவுட்டு வருது. ஏசி வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 14.4 வோல்ட் வருது. இந்த மாதிரி இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆடியோ போர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு நம்ம ஆடியோ போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.